உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அம்மா ஜூஸ் எடுத்துக்கோங்க. இந்தா. வந்துட்டாரு உங்க அப்பா. வரட்டும், இருக்கு அவருக்கு. இதுக்கு ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன். உங்க பையன் பண்ற கூத்தெல்லாம் பாத்தீங்களா? ஊர்ல அத்தனை பேருக்கு முன்னாடி நம்ம குடும்ப மானத்தை குழி தோண்டி புதைச்சிருக்கான். தெரியுமா உங்களுக்கு? இத பாரு, எது சொல்றதா இருந்தாலும் முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்புறமா கேள்வி கேளு. என்ன நடந்ததுன்னு தெரியாம நான் எப்படி பதில் சொல்றது? ஏங்க, அந்த தோட்டக்காரி யாரு? நம்ம வீட்டுல கேவலம் 5க்கும் 10க்கும் கைய நீட்டின அண்ணாட காட்சி. அதுல பொழப்பு நடத்துறவன். அவளுக்காக நம்ம பங்காளி சுதாகர ஊரு முன்னாடி நிக்க வச்சு அசிங்கமா கேள்வி கேட்டு கேவலப்படுத்திருக்கான். அவனுக்கு என்ன புத்தியே இல்லையா? ஓ, அந்த விஷயத்தை சொல்றியா? நடந்தது என்னன்னு நான் கேள்விப்பட்டேன். உனக்கு தேங்காய்க்காரன் சொன்ன மாதிரி எனக்கு மாங்காய்க்காரன் சொல்ல மாட்டானா? ஏன் புள்ள சரியாதான் செஞ்சிருக்கான். அதுக்கு என்னப்போ? அதுக்கு என்ன இப்போ? அந்த சுதாகர் யாரு? நம்ம பங்காளி. ஒரு பங்காளியை நம்ம விட்டு கொடுக்கலாமா? அது தப்பு இல்ல. அவன் மரியாதை இல்லாம நடந்துகிட்டு இருக்கான். அசிங்கமா இல்ல அவனுக்கு? வாசம் தான். என்ன பண்றது? உன் பங்காளி சுதாகருக்கு வாயில தான் வாசு சரியில்லை. வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டான். அவன் அவ்வளவு தூரம் பேசிருக்கா, என் புள்ள ரியாக்ட் பண்ணிருக்கான். இங்க பாரு, நீ கண்டிக்கணும்னா அந்த தேங்காய்க்காரன் தான் கண்டிக்கணும். ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? அப்ப ஊர் உலகத்துல உங்க பையன் மட்டும் தான் நல்லவன், மத்தவங்க எல்லாம் கெட்டவங்களா? அப்படிதானே? பாரு, நான் ஊர்ல எல்லாம் யாரையும் கெட்டவங்கன்னு சொல்லல. ஆனா என் மகன் நல்லவன். உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப நல்ல பையனா அது என் பையன் தான். அவன் எது செஞ்சாலும் அதுல தப்பு இருக்காது, நான் நம்புறேன். இவ்வளவு தூரம் பேசுறீங்களா? சரி, அப்ப சரி, நான் இதை விட போறதில்ல. நான் ஏன் இதை விடணும்? கோயில் கொடைக்கு என்ன பணம் கொடுக்க விடாம தடுத்தவன். அது மட்டும் இல்லாம அந்த தோட்டக்காரி பணத்தை கொடுத்து என்ன கேவலப்படுத்திருக்கான். என் கௌரவத்தை அசிங்கப்படுத்திருக்கான். இதை நான் விட போறதில்ல. பாத்துரலாம். இத பாரு, உனக்கு தான் அவ தோட்டக்காரி சுந்தரவள்ளி. சூர்யாவுக்கு அவ பொண்டாட்டி, எனக்கு அவ மருமக. அவ்வளவுதான். அத நான் ஏத்துக்கணும்ல. பாத்துக்கிறேன். அவளை வச்சு என்ன அவமானப்படுத்துறானா? அவ எப்படி இந்த திருவிழால கலந்துக்கிறான்னு நானும் பாக்குறேன். பாத்துக்கலாம். சுந்தரவள்ளி, ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா சொல்லித்தான் ஆக வேண்டியது இருக்கு. என்ன பெருசா சொல்லிட போறீங்க? உங்க பையன் வல்லவன் நல்லவன் இததானே சொல்ல போறீங்க? நோ நோ நோ, நான் சொல்ல வந்தது உன்னை பத்தி தான். அவ கல்யாணமாக்கி வந்ததுல இருந்து நீயும் வாரம் தவறாம வரிசையா சவால் விட்டுக்கிட்டு தான் இருக்க. ஆனா ஒண்ணுலயாவது ஜெயிச்சிருக்கியா நீ? சொல்லு. என்ன சொல்ல வரீங்க? அப்ப நான் பக்கத்தவளா? எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு சொல்றீங்களா? அத நான் சொல்லல. ஆனா நீ விட்ட ஒரு சவால்லையாவது ஜெயிச்சிருக்கியா? ஏன்னா உன் பக்கம் நியாயம் இல்ல. ஆமா ஆமா, என் பக்கம் நியாயம் இல்ல. உங்க பையன் மட்டும் எல்லாமே நியாயமா செய்யறான். இத பாரு, உண்மை இருந்தாதான் நீ ஜெயிச்சிருப்பிய. எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு தடையாவது ஜெயிச்சிருந்தா நீ சவால் விடுறத நான் நம்பியிருப்பேன். பாவன் பொய்ய வச்சு ஜெயிக்கலான்னு பாக்குற, அது நடக்கவே மாட்டேங்குது. சரி, இந்த தடவையாவது நீ ஜெயிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். பாத்துரலாம். யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துக்கிட்டே இருங்க. பாக்குறேன். பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏ மாதவி, அவதான் குடிக்க மாட்டேங்கிறா. நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? எடுத்து குடுக்கலாம்ல. சுரேகா, கொஞ்சம் குடி சுரேகா. சரியா? குடி. ஏய் கல்யாணம், தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. ஸ்ட்ராங்கா ஒரு காப்பி போடு. ஏய் கல்யாணம், ஏய் ஐயா, ஞாபகம் எல்லாம் எங்க இருக்குடா உனக்கு? பால் பொங்குறத விட பார்க்காம இருக்க. ஐயோ, பால் பொங்கிருச்சா? என்ன பிரச்சனை உனக்கு இப்ப? ஐயா, என் தங்கச்சி நந்தினி இருக்குல்ல, இந்த வீட்டில் ஓனர் மாதிரி இருந்துச்சியா. கேவலம் நான் சமயக்காரையா. என்ன அண்ணன்னு வாய் நிறைய கூப்பிடுமையா. கூட கூட பக்கத்துலேயே வந்து நிற்பாப்பிலையா. ஐயா, ஒரு வேலையும் செய்ய விடாதியா. அந்த வேலையை நான் செய்கிறேன், இந்த வேலையை நான் செய்கிறேன்னு குழம்பெல்லாம் வைக்குமியா. நீங்கள் அங்கிட்டு போங்க, நான் பாத்திரம் கழிக்கிறேன்னு எல்லா வேலையும் என் தங்கச்சி இழுத்து போட்டு செய்யுமியா. என் தங்கச்சி பூனைக்குட்டி மாதிரி குறுக்க முறுக்க அங்கிட்டு ஓடுமியா. திடீர்னு தங்கச்சி இல்லைன்னு என் புத்தி பேதலிச்சு போய் தெரியுதியா. அதான் என் வேலையில் கவனமே இல்லை. எல்லாம் மாறுண்டா.
கவலைப்படாத. ஐயா எங்கிட்டு திரும்பி பார்த்தாலும் என் தங்கச்சி நந்தினி நிற்கிற மாதிரியே தெரியுதியா. திடீர்னு பார்த்தா அண்ணே அப்படின்னு தங்கச்சி கூப்பிட்ற மாதிரி இருக்கியா. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நான் பெத்த புள்ள சூர்யா. சின்ன வயசுல இருந்து என் கைக்குள்ளே வளர்ந்தவன். அவனே கண் காணாம போயிட்டானே. எனக்கு எங்க பார்த்தாலும் அவன் நிக்கிற மாதிரியும் அவன் பேசுற மாதிரியும் கேட்டுக்கிட்டே தான்டா இருக்கு. உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுதுடா கல்யாணம். ஐயா என்னத்தையா சொல்ல, என் தங்கச்சி தங்கத்தை எப்போ பார்ப்பேன்னு தெரியலையா. ஐயா மண்டையெல்லாம் ஒரே குழப்பமாக இருக்கியா. எல்லாம் நல்லதுக்கு நான் நினைச்சுக்க. ஒரு நல்லது நடக்கணும்னா பிரிவு வந்தா கூட அதை நம்ம பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். இதெல்லாம் நிரந்தரமானது இல்ல. என் புள்ள அவ்வளவு சீக்கிரம் தோத்து போடுவேனா என்ன? ஐயா நீங்க சொல்றதுன்னா வாசம் தாயா. வருவான் கல்யாணம். சீக்கிரம் நந்தினி மேல தப்பே இல்லைன்னு என் புள்ள நிரூபிப்பான். சவால் விட்டுட்டு தானே போயிருக்கான். ஆமாயா. அவன் சொன்ன மாதிரியே நந்தினிய கம்பீரமா இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவான் பாரு. பழையபடி அவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள கலகலன்னு நடமாட போறாங்க பாரு. நீ தைரியமாரு. என்ன ஐயா அந்த நாள தாயா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஐயா உங்களுக்கு என்னையா வேணும்? லேசா தலை பாரமா இருக்கு. ஸ்ட்ராங்கா ஒரு காபி போட்டு தரியா? ஐயா பால் சூடாதான் இருக்கு. நீங்க ரூம்ல இருங்க, நான் காபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி. ஆகட்டா. அக்கா 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 சுடிதார் போட்டு பாத்தியா? நான் பாவாடை சட்டைய அக்காக்கு தெரியாம போட்டு பார்த்துட்டேன். அளவு கரெக்டா இருக்குக்கா. ரெடிமேட்னா சட்ட அளவு சரியா இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த தடவை சூப்பரா மேட்சா இருக்கு. ஏண்டி புது ட்ரெஸ் சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி யாராவது போடுவாங்களா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அக்காக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னு வை, உனக்கு கொன்னே போட்டுருவா. இரு நானே உனக்கு போட்டு கொடுக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப எனக்கு சப்போர்ட்டுக்கு மாமா இருக்காங்க. அக்காவை அதட்டி உட்கார வச்சிருவாரு. என்ன மாமா? அப்படிதான் தங்கம். அப்படியா மாமா? அப்படி இல்ல, உங்க அக்கா கொஞ்சம் அதட்டி பேசினா நான் சைலண்ட் ஆயிடுவேன். அப்புறம் உன் பாடு திண்டாட்டம் தான். ஐயோ மாமா, எனக்கு இந்த சீக்ரெட் தெரியாம போயிடுச்சு. கேட்டிங்களா? இப்ப தெரிஞ்சதுல்ல, பாத்து காது பத்திரம். நீ உன்னை யாரடி ட்ரெஸ் எடுத்து போட சொல்லி? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. தம்பி, என்னன்னே தெரியல தம்பி. இந்த தடவை திருநாள் அன்னைக்கு வீடே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வழக்கமா ஒவ்வொரு திருவிழாவுக்கும் அது இல்ல இது இல்லன்னு ஒரே அழுகையும் சண்டையுமா தான் இருக்கும். ஆனா உங்க புண்ணியத்துல இந்த திருவிழா சந்தோஷமா போகுது. என்ன பாட்டி, என்ன இவங்களும் இவங்க பேத்தி மாதிரியே பேசிட்டு இருக்காங்க? ஒருவேளை நீங்க தான் கத்து கொடுத்தீங்களா இப்படி பேச? அப்புறம் என்ன பாட்டி நீங்களும் வெளியாள் மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? நானும் இந்த குடும்பத்தை ஆள் தானே. இவங்களுக்கு பண்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இல்லையா? சின்னையா, இந்த காலத்துல சொந்த பந்தம் கூட கஷ்டப்படுறோம் தெரிஞ்ச உடனே கையில இருக்கிற காசு பணத்தை பையில ஒளிச்சு வச்சுக்கிட்டு கண்டுக்கவே மாட்டாங்க சின்னையா. ஆனா நீங்க உங்க கஷ்டத்தையும் தாண்டி எங்க குடும்பத்துல எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறீங்க பாத்தீங்களா? உண்மையிலே உங்களுக்கு தங்கமான மனசு சின்னையா. ஐயோ அங்கிள், என்ன அங்கிள் இது? நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? வாட் இஸ் திஸ்? நான் ஒண்ணுமே பண்ணல பாருங்க. சரி விடுங்க. ஏதோ அந்த காத்தாயி அம்மன் தான் வேணும்னே இந்த குடுப்பனைய எங்களுக்கு கொடுத்திருக்கா.